பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கம்பேர் பண்ணி தியானிக்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த வடக்கு ராஜா சரிங்களா, இஸ்ரவேலோட 8வது ராஜா அகசியா அப்படிங்கிறவன் என்ன பண்றான், முதல் மாடியில உலாவி கொண்டிருக்கும் பொழுது முதல் மாடியில இருந்து கீழே விழுந்துறான். அவன் அடிபட்டதுனால அவன் மரணத்துக்கேற்ற வியாதி ஆகி போயிடறான் சரிங்களா. அப்ப அவனுக்கு ஒரு சந்தேகம், நான் பிளப்பனா மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இவன் எங்க இருக்கிறான், இஸ்ரேல்ல இருக்கிறான். இஸ்ரேல்ல தேவன் இல்லைன்னு அவன் நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான், பெலிஸ்தீருடைய பட்டணமான எக்ரோன்ல இருக்கிற பாகால் சேப்புடத்துக்கு ஆள் அனுப்புறான். நான் பிழைப்பனா மாட்டேனான்னு அந்த தெய்வத்திட்ட விசாரிச்சு சொல்லு அப்படின்னு தன்னுடைய வேலைக்காரன் அனுப்புறான். அப்ப எலியா என்ன கேட்கிறாரு, இடையில இடப்பட்டு, இஸ்ரேல்ல தேவன் இல்லைன்னா நீங்க போய் அங்க போய் விசாரிக்க போறீங்க, அதனால அகசியா என்ன பண்ணுவான், ஏறின கெட்டிலில் இறங்காமல் சாகவே சாவான். ஏன் அவன் அகசியா எங்க இருந்து விழுந்தா, மொத மாடியில இருந்து விழுந்து பாருங்க கொஞ்ச நாள் வியாதிப்பட்டு இறந்துடுறான். இதே அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஐத்தகுன்னு ஒரு வாலிபன் இருந்தான். இப்ப பவுல் பிரசங்கிக்கிறார், 3வது மாடியில இருந்து பிரசங்கிக்கிறார். 3வது மெத்தைன்னு போட்டிருக்கு. 3வது மாடியில இருந்து பிரசங்கிக்கும் போது நெடுநேரம் பிரசங்கித்தான் போட்டிருக்கு. அப்ப அந்த ஐத்தகன் வாலிபனா இருக்கிறதுனால, ஐத்தகு என்பவன் வாலிபனா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் பிரசங்கிச்சதுனால அவன் மாடியில உள்ள ஜன்னல்ல இருந்து கீழே விழுந்துறான். கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான் மாடியில இருந்து சரிங்களா. அவன் முத மாடியில இருந்து அவன் விழுந்து கொஞ்ச நாள்ல இறந்துட்டான். இவன் 3வது மாடியில இருந்து விழுந்து செத்துட்டான், இறந்துட்டான். ஆனாலும் பவுல் உடனே, இந்த அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா தெரியும், உடனே கீழே போய் அவன் மேல விழுந்து, கலங்காதீங்க இவன் உயிர் இவனுக்குள்ளே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உயிரோடு எழுப்பினதை நம்ம பாக்குறோம். ஐத்தகு மரித்தான், ஆனா கர்த்தருடைய சபைக்குள்ள அவன் இருந்ததுனால, கர்த்தருக்குள்ள இருந்ததுனால அவன் உயிரோடு எழுப்பினான் அப்படின்னு பாக்குறோம். எத்தனாவது மாடியில இருந்து இருந்தா, 3வது மாடியில. அப்ப அவனை கொண்டு வந்தவங்க ரொம்ப மிகவும் ஆறுதல் அடைந்தார்கள். அவனை கூட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, மிகவும் ஆறுதல் அடைந்தார்கள் பாக்குறோம். அப்ப சபையில தூங்கலாமா அப்படின்னா அந்த கருத்துல இது சொல்ல வரல. கர்த்தருக்குள்ள ஒருவன் இருந்தால் அவன் மரித்தாலும் பிழைப்பான். அகசியா கர்த்தருக்குள்ள இல்ல, அவன் கீழே விழுந்து மரித்தான், வியாதிப்பட்டு மரித்தான். அந்த ஐத்தகு கர்த்தருக்குள்ள இருந்தா அவன் மரித்தாலும் பிழைத்தான். பாருங்க, பிழைக்க வச்சுட்டு மறுபடியும் போய் விடியற்காலம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணார். சரி இவன் மரிச்சுட்டான் பொழைச்சிட்டான், அதனால பிரசங்கத்தை முடிக்கல, விடியற்காலம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணான்னு போட்டிருக்கு. அதனால நாம் கர்த்தருக்குள்ள இருந்தா நாம் மரித்தாலும் பிழைப்போம். நாம் அகசியா ராஜா கர்த்தருக்குள்ள இல்ல, அதான் முதல் மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். ஐத்தகு என்று வாலிபன் கர்த்தருக்குள்ள இருந்தான், அவன் 3வது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்தான், ஆனாலும் அவன் பிழைத்தான். நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால் மரித்தாலும் பிழைப்பீர்கள்.